அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அம்மாப்பட்டினம் பேரவை சாவண்ணா உங்களிடம் முன்னிற்கின்றேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அம்மாப்பட்டினத்தில் மிஹ்ராஜ் விழாவில் டோக்கன் கொடுத்து உணவு வழங்கியதில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக பெண்மணியின் சாலை இழுத்து அத்துமீறி நடந்த நிகழ்வுகள் உலகம் முழுக்க பரவி மிகவும் வருந்தத்தக்க கேவலமான ஒரு காட்சி அரங்கேற்றப்பட்டுள்ளது. அந்த ஊரை சார்ந்தவன் என்கின்ற முறையில் நான் இந்த பதிவை உங்களிடம் சேர்க்கின்றேன். இந்த சம்பவத்திற்கு எந்தவித முட்டுக்கொடுப்பும் காரணமும் சொல்லாமல் பகிரங்க மன்னிப்பாக கேட்கின்றேன். ஊர் மக்களின் சார்பாக, ஒட்டுமொத்த ஊர் மக்களின் சார்பாக பகிரங்க மன்னிப்பு கேட்கின்றேன். இந்த நிகழ்வை பார்த்த அனைவரும் எங்களுக்காக, அல்லாஹ்வுக்காக மனம் பொருத்தி நீங்கள் மன்னியுங்கள். நீங்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது தொடர்பான இந்த அநாகரிகத்தில் ஈடுபட்டவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கின் தன்மைகள் மிக கடுமையாக போய்கொண்டுள்ளது. அந்த வழக்கின் போக்கிற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்கின்றதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறுகின்றோம். மேலும் பாதிக்கப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆன அந்த பெண்மணி கூட நாங்கள் ஊர் முழுக்க அவரின் பக்கம் நிற்கின்றோம். இதில் எந்தவிதமான சமரசமும் பாகுபாடும் இல்லை. இந்த சம்பவத்தை நிகழ்த்தியவர்கள், அதை வேடிக்கை பார்த்தவர்கள், அதை காரணம் இருந்தவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும். நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் அல்லாஹ்விடம் முறையிடுங்கள். ஆனால் எங்களுக்காக எங்கள் ஊரில் நடந்த இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வக்கி தலை குனிந்து வெளியில் நடமாடவே மிகவும் என்ன வார்த்தைகள் சொல்ல முடியல, நடமாடுறதுக்கே எங்களுக்கு அச்சமாக கூச்சமாக இருக்கின்றது. ஏன்னா எங்கள் ஊர் ஒரு பாரம்பரியமிக்க ஊர். இந்த உணவு விஷயத்தில் இப்படி ஒரு கேவலத்தை சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லும்போது எங்களுக்கே வெளியில் சொல்ல முடியாத, வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் நாங்கள் உணவில் எப்படிப்பட்ட யதார்த்தமாக தனவந்தராக உணவு விஷயத்தில் எல்லாருமே தனவந்தர்களாக நாங்கள் நடந்துதான் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு உணவும் விருந்து உபச்சாரத்திலும் ஏழைகளுக்கென்று நாங்கள் எந்தவித சமரசமும் செய்யாமல் அவர்களுக்கு தான் முதல் இடம் கொடுப்போம். முதல் விருந்தோம்பலில் முதல் பந்தியலை அவர்களுக்கு தான் நாங்கள் இடம் கொடுப்போம். நேற்று கூட எங்களுக்கு அருகிலுள்ள மணமேல்குடி ஜெகதீஸ்வரா திருமண மண்டபத்தின் உரிமையாளர் அன்பு சகோதரர் சாமியப்பன் அவர்களிடம் உரையாடி கொண்டிருக்கும் போது இந்த விஷயத்தை கேட்டு மிகவும் மனம் வருந்தியதாக கூறினார். மேலும் அவர், ஏன் இப்படி அம்மாப்பட்டினத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது, எங்களது மண்டபத்தில் நடக்கும் ஒவ்வொரு விருந்திலும் நான் பார்த்து கொண்டேதான் இருப்பேன். ஏழைகளுக்கென்று சாப்பிட அழைப்பில்லாதவர்களுக்கென்று ஒரு சட்டி தனியாக நீங்கள் சமைப்பீர்களே, ஏன் இப்படி இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று மிகவும் அன்பாக கடிந்து கொண்டார். அவரிடம் எனக்கு சொல்வதற்கு எதுவுமே பதில் இல்லை. ஆகவே இது எங்களுடைய நிலைகளை இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அல்லாஹ் மன்னிக்காதவரை இந்த விஷயத்தில் இந்த ஈடுபட்டவர்களிடம் நிச்சயமாக அவர்கள் இந்த வழக்கில் இருந்து சட்டம் நிச்சயமாக தண்டிக்கணும். ஆனால் அல்லாஹ் மன்னிக்காதவரை இவர்கள் இந்த வழக்கில் இருந்து பழியில் இருந்து விடுபட மாட்டார்கள். அத்தனை பேரும் இதற்கு ஒட்டுமொத்தமான அந்த சம்பவத்தை நடத்தியவர்கள், இதில் துணை இருந்தவர்கள், இது ஒட்டுமொத்தமாக ஈடுபட்டவர்கள், இந்த ஊர்
எல்லாருமே பொறுப்புதாரிகள், நாங்கள் எல்லாருமே பொறுப்புதாரிகள். ஆகவே நான் எங்களுக்காக அல்லாஹ்விடம் மனம் பொருந்தி நீங்க மன்னிப்பு கேளுங்கள். எங்களிடம் இதை விட வேற வேற ஆயுதம் உங்களுக்கு சொல்வதற்கு எந்த விதமான ஒரு சின்ன காரணம் கூட இல்லை. அந்த பெண்மணியை நாங்கள் அவருடைய அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகளை நாங்கள் கூர்ந்து கவனித்து அவருடன் கூட இருக்கின்றார். அவர் மன்னிக்காத வரை இதை யாருமே மன்னிக்க முடியாது என்ற அடிப்படையில் அவர் கூட நாங்கள் இருக்கின்றோம். அல்லாஹுக்காக அவரும் மன்னிக்கட்டும் எங்களை. நிச்சயமாக இந்த நிகழ்விலிருந்து எங்களுக்கு ஒரு பாடமாக அமைந்து விட்டது. இனி வரும் காலங்களில் இன்னமும் முன்னெடுத்து இந்த மாதிரியான நிகழ்வுகளில் அதிக கவனம் எடுத்து ஏழைகளுக்கான முதலிடத்தை கொடுக்க நாங்கள் முயற்சியாக இருப்போம் என்று கூறிக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.